ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 89. இந்த பகுதியில் 96வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் 11வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 11. அஜ சர்வேஸ்வர சித்த சித்தி சர்வாதிரச்சுதக வ்ருஷா கபிரமேயாத்மா சர்வயோக வினிஸ்ருதக. 96வது திருநாமம். ஓம் அஜாய நமக. அன்பான், அதாவது அனைத்து ஒளிகளுக்கும் மூல காரணமாக இருப்பவர், தடைகளை தகர்ப்பவர், பக்தர்களின் இதயங்களில் நடமாடுபவர், பக்தர்களின் இதயங்களில் உள்ள அறியாமையை நீக்குபவர். இதை பற்றி கோபிகைகள், கண்ணன் இவர்களிடையே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்து பார்க்கலாம். கோபிகைகளுக்கு கண்ணனின் மீது எப்பொழுதுமே தனி பிரியம், அன்பு உள்ளது என்று நம் அனைவருக்குமே தெரியும். அப்படி அந்த கோபிகைகள் அனைவரும் கண்ணனுடன் ஆடி பாடி கூத்தாடுவதும் அவனோடு அனவரதம் உலாவுவதும் அப்பெண்களின் வீட்டு பெரியோர்களின் கண்களை உறுத்தின. அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இப்படி பெண்கள் நடந்து கொள்வது தங்கள் குடும்ப கௌரவத்திற்கு இழுக்கு என கருதிய அவர்கள், இனி நீங்கள் கண்ணனை பார்க்கக்கூடாது, அவனுடன் பேசக்கூடாது, பழகக்கூடாது என்று கண்டித்தனர். ஏன் அடித்தும் கூட பார்த்தனர். ஆனால் எந்த பயனும் இல்லை. அவர்கள் கண்ணனோடு ஆடுவதும் பாடுவதும் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தன. கிருஷ்ண பக்தியே வடிவெடுத்தவர்களான கோபிகைகளால் ஒரு நொடி கூட கண்ணனை பிரிந்து இருக்க முடியவில்லை. அதனால் அந்த பெரியவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இவர்களை கண்ணனோடு பழகுவதை தடுக்க ஒரு வழி என்ன என்று யோசித்த அந்த பெரியவர்கள் தங்கள் வீட்டு பெண்களை நிலவறைகளில், அதாவது அண்டர் கிரவுண்ட் ஜெயில் அடைத்து விட்டார்கள். அங்கிருந்து, அதாவது அந்த அண்டர் கிரவுண்டில் இருந்து வெளிவர முடியாமல், கண்ணனை காண முடியாமல் தவித்த பெண்கள், கண்ணா, இந்த தடைகளை எல்லாம் நீயே தகர்த்திடு, உன்னுடைய தரிசனத்தை எங்களுக்கு தந்தருள் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அவர்களின் பிரார்த்தனையை ஏற்ற கண்ணன் ஒரு லீலை செய்ய திட்டமிட்டான். கிருஷ்ண லீலைகளுக்கா பஞ்சம்? இதுவும் ஒரு லீலை. ஆயர்பாடியில் பஞ்சம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. எல்லாம் கிருஷ்ணனின் வேலைதான். அதை கண்ட ஊர் பெரியவர்கள் கர்க முனிவரை அணுகினர். பஞ்சம் வராமல் தடுக்க வழி கூறுமாறு வேண்டினர். அதற்கு கர்க முனிவர், மார்கழி மாதம் வரப்போகின்றதல்லவா, அப்போது உங்கள் வீட்டு பெண்கள் அனைவரையும் காத்யாயனி நோன்பு இருக்க சொல்லுங்கள். அதாவது விடியற்காலையில் எழுந்து பஜனை செய்தபடி யமுனைக்கு சென்று நீராடி நோன்பு நோற்றால் நாட்டில் மழை நன்றாக பொழியும், பஞ்சம் ஏற்படாது என்று சொன்னார் கர்கர். உடனே அடுத்த நாள் ஊர் பஞ்சாயத்தை கூட்டினார்கள் பெரியவர்கள். கர்கரின் அறிவுரைப்படி பெண்களை மார்கழி நோன்பு நோற்க சொல்வது என தீர்மானித்தார்கள். அங்கு ஒரு கேள்வி எழுந்தது. அப்பெண்களுக்கு ஒரு ஆண் துணை வேண்டும். இத்தனை கன்னி பெண்களையும் விடியற்காலையில் தனியாக அனுப்புவது சரியல்ல என்று சிலர் கருதினார்கள். ஆனால் அந்த ஊர் பெரியோர்களுக்கு மார்கழி மாத குளிர் என்றாலே பயம். எனவே யார் போவது? அந்த குளிரில் இவர்கள் போக மாட்டார்கள். ஆனால் துணைக்கு யாரையாவது அனுப்பியாக வேண்டுமே, என்ன செய்வது? யோசித்தார்கள். அப்போது ஒருவர் சொன்னார், இந்த கண்ணன் எப்போதும் விஷமங்கள் செய்து கொண்டே இருக்கிறானே, அவனை இவர்களுக்கு மெய்காப்பாளனாக போட்டு துணைக்கு போக சொல்வோம். அவன் செய்யும் விஷமங்களுக்கும் இதுவே சரியான தண்டனை என்று சொன்னார். அதை பலரும் ஆமோதிக்கவே கண்ணனை நோன்பு நோற்க செல்லும் பெண்களுக்கு மெய்காப்பாளனாக அனுப்பினார்கள். இது நம் கோபிகைகளுக்கு பழம் நழுவி பாலில் விழுவது போல இருந்தது. கண்ணனை பார்க்க மாட்டோமா, பேச மாட்டோமா என்று இருந்தவர்களுக்கு இந்த செய்தி மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. கண்ணனை பார்க்கக்கூடாது, அவனுடன் பேசி பழகக்கூடாது என்று தடை போட்ட பெரியோர்களே இப்போது அவனை பார்த்து பேசி பழக வாய்ப்பு ஏற்படுத்தி தந்து விட்டார்களே. ஆஹா, எப்பேற்பட்ட லீலை இது!
என்று அந்த பெண்கள் மகிழ்ந்தார்கள். மார்கழி மாதம் முழுவதும் நோன்பு என்ற சாக்கில் கண்ணனோடு ஆடி பாடி மகிழ்ந்தார்கள். அதை அப்படியே பின்பற்றிய ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகையாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாகவும் வடபத்ரசாயியை கண்ணனாகவும் அவன் கோவிலை நந்தகோபன் திருமாளிகையாகவும் தன் தோழிகளை இடைச்சிகளாகவும் பாவித்து மார்கழி நோன்பு நோற்று திருப்பாவை பாடினாள் என்பது நமக்கு தெரியும். கோபிகைகள் கண்ணனை அனுபவிக்க முடியாமல் தடுத்த தடைகளை போக்க எண்ணிய கண்ணன் ஆயர்பாடியில் பஞ்சம் ஏற்படுவது போன்ற அறிகுறிகளை உண்டாக்கி அதற்கு பரிகாரமாக பெண்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்ற கர்கரை சொல்ல வைத்து அவர்களுக்கு பாதுகாவலனாக கண்ணனையே ஊரார்கள் நியமிக்கும்படி லீலைகள் செய்து கோபிகைகளுக்கு தன் அனுபவத்தையும் தந்தான். இவ்வாறு தன்னை வழிபடுவதற்கு இடையூறாக வரும் தடைகளை தவிடுபொடியாக்கி தன் அடியார்களை தடையின்றி வழிபாடு செய்ய வகை செய்வது கண்ணன் தானே. அதனால்தான் அவனை அஜ என்று துதிக்கிறோம். இந்த 96வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களின் வாழ்வில் வரும் தடை கற்கள் யாவும் படிக்கற்களாக எம்பெருமானின் அருளால் மாறும். அடுத்தது நாமம் 97. ஓம் சர்வேஸ்வராய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.